ஒரு முக்கியமான நாள். இந்த நாள் ஒரு புதிய வரலாற்றின் அத்தியாயம் தொடங்கும் நாள். ஏனெனில் நமக்கு முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்னாக பல்வேறு நம்முடைய தமிழ் முன்னோடிகள் ஒரு சங்கத்தை காண வேண்டும், அது இந்த தமிழ் சமூகத்திற்கு பயன்பட வேண்டும். ஒரு பகுதி குழுவாக இருந்த ஒரு சங்கத்தை அதனை இன்று ஒரு விதையாக இந்த மண்ணிலே நட்டு வைக்கின்றோம். எப்பொழுதும் சொல்லுவதுதான், தமிழ் மிகவும் தொன்மையான ஒரு மொழி. அந்த மொழியினுடைய தொன்மையை விவரிக்குது என்றால் எங்களுடைய இலட்சியிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். தமிழால் இணைவோம், தமிழராய் வாழ்வோம். உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு ஒற்றை அடையாளம் அவனுடைய மொழியே. காரணம், அந்த மொழியினுடைய தொன்மை அத்துணை நீளது. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று நமது முன்னோர்கள் பாடி வைத்து சென்றதானோ என்னவோ, பல்வேறு நாடுகளில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாக தமிழர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பயணித்தார்கள். அவர்கள் சென்றபோது அவர்கள் எடுத்து சென்றது வெறும் உடைமைகளை அல்ல, தமிழ் என்ற ஒற்றை மொழியினுடைய அடையாளம். அந்த மொழியினுடைய அடையாளத்தின் வழியாகவே அவர்கள் எங்கெங்கு சென்ற போதும் கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்றுதட்ட வேளாண்மை என்ற பல்வேறு கூறுகளின் அடிப்படையில் அந்தந்த வாழ்விடத்தில் அதனை செம்மைப்படுத்தி அதனை ஒரு சொர்க்க பூமியாக மாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் எங்கெங்கு வாழ்ந்த போதும், அவர்கள் தங்களுடைய தாய்மொழியை மறந்த போதும் தமிழன் என்ற அடையாளத்தை அவர்கள் என்றதுமே துறந்ததில்லை. அதற்கு காரணம் அந்த மொழியினுடைய இருப்பு. அதே போலவே உலகெல்லாம் மனித நேயத்தை போதிக்கும் பொழுது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னான் வள்ளுவன். எல்லோரும் மனித நேயத்தை போதித்த போது அவன் மட்டும்தான் சொன்னான், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரையும் சமமாக நேசி, சமமாக நடத்து. அதுதான் இந்த நீ மனிதனாக பிறந்ததற்கான ஒரு அடையாளம். இந்த பூமி என்பது மனிதனுக்காக மட்டுமே படைக்கப்பட்டதல்ல. இது இங்கு வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும், அனைத்து தாவரங்களுக்கும் உரியது. இதனை இந்த தலைமுறை நாமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதன் என்பவன் இந்த உலக பூமி பந்திலே வந்து செல்லுகின்ற ஒரு பயணி. அந்த பயணி இந்த பூமியை பயன்படுத்திவிட்டு அதில் உள்ள இயற்கை வளங்களை அனுபவித்துக் கொண்டு அதனை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதே அதனுடைய உயரிய நோக்கம். அது போன்றவே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான் கணியன் பூங்கொன்றனார். நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? யாதும் ஊரே எனில் எல்லா ஊரும் நமது ஊர். யாவரும் கேளீர் என்றால் அது எல்லோரும் கேளுங்கள் என்று நினைக்கிறோம். அது தவறு. கேளீர் என்றால் சொந்தம் என்று பொருள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் இந்த உலகமெல்லாம் நம்முடையது. அந்த உலகிலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் உனக்கு சொந்தக்காரன் என்று பொருள். அந்த கணியன் பூங்கொன்றானின் வழியிலே வந்த நாம் பல்வேறு பொருளாதார சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளில் புலம்பெயர்ந்தார்கள். புலம்பெயர்ந்த நாடெல்லாம் செல்வ பூமியாக செழித்து வைத்திருக்கிறார்கள். அந்தந்த நாடுகளில் அவை ஆட்சி மொழியாகவும் இருக்கின்றன. அதை நான் பட்டியலிட விரும்பவில்லை. இந்த நிலையிலே இன்று மிக நீண்ட நெடிய நாட்களுக்கு ஒரு பெரும் கனவை நாங்கள் சுமந்து வந்தோம். அந்த பெரும் கனவினுடைய வெளிப்பாடுதான் இன்று நீங்கள் காணுகின்ற இந்த ஜிசான் தமிழ் சங்கம். இதனுடைய விதையை இன்றை நாம் ஊழுகின்றோம். இது ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஆழ விருட்சமாக வளர்ந்து நிற்கும், வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நான் மகிழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான பெரும் கனவு உங்களிடம்தான் இருக்கிறது. இது ஒரு மிக சிறியதொரு இயக்கம், ஒரு சங்கமாக இது வளர்த்தெடுத்திருக்கிறோம். தமிழனுக்கு சங்கம் என்பது மிக புதுமையான சொல் அல்ல. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், தமிழிலே 3 சங்கம் இருக்கிறது. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சங்கம் வளர்த்து மொழியை வளர்த்தவன் தமிழன். அந்த தமிழனுடைய தொடர்ச்சியாக நீங்களும் நாங்களும் இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களால் முயன்ற அனைத்து உதவிகளையும் இந்த சங்கத்திற்கு நீங்க செய்ய வேண்டும். ஏனெனில் இன்று நான் இதை
இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். இனி வருங்காலத்தில் நமது பிள்ளைகள், ஏன் நீங்களே கூட இந்த இடத்தில் நின்று இதே மாதிரி ஒரு நிகழ்வினை நீங்கள் நடத்த வேண்டும். அதுதான் இந்த சங்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். ஏனென்றால் புலம்பெயர்ந்து வருகின்ற அனைத்து உறவுகளுக்கும் ஒரு இடர்பாடு வந்தால் நம்முடைய தூரத்து சொந்தங்கள் நமக்கு உதவிட முடியாது. நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம், நீங்கள் மிகப்பெரிய உறவுகளை கொண்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த அந்நிய மண்ணிலே யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு இடர்களை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு இங்கு உறுதுணையாக இருப்பது நமது சகோதரர்களே. இதுவரை அந்த பெரும் பணியை இந்த ஜிசான் மண்ணிலே நிகழ்த்தியவர்கள் KMCC என்கின்ற நம்முடைய நண்பர் தோழர் கபூர் அவர்கள் நடத்துகின்ற ஒரு சங்கம். அதற்கு பிறகு ஜலா என்ற ஒரு மிக அற்புதமான ஒரு சங்கம். பல்வேறு மனிதநேய உதவிகளை இவர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த கனவு நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதில் இப்பொழுது ஒரு சிறு குழந்தையாக அவர்களின் விரல்களை பிடித்துக் கொண்டு ஜிசான் தமிழ் சங்கம் நடைபோட இருக்கிறது. இந்த சங்கத்திற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பையும் நட்பையும் பாராட்டி பல்வேறு உதவிகளை பல்வேறு நிலைகளில் நம்முடைய ஜலா மற்றும் KMCC நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. அது நமது அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் தெரியும். இந்த சங்கத்தினுடைய வெற்றி என்பது தனி மனிதனை சார்ந்தது அல்ல, இது ஒரு கூட்டு முயற்சி. இதிலே திரு ஆண்டனி பிரபு, திரு ராஜன் ஜோஸ், திரு ஜெயபிரபு, திரு கார்த்திக், திரு அன்சாரி, திரு ராஜன், திரு ஜான் மார்டின், இப்படி எண்ணற்ற இன்னும் பெயர் குறிப்பிடப்படாத எத்தனையோ தமிழ் சொந்தங்களுடைய உழைப்பு தான் இந்த சங்கம். இந்த சங்கத்தினை வளர்த்தெடுப்பது எங்களுடைய கடமை அல்ல, இது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சங்கத்தை வளர்ப்பதற்கு மிகப்பெரிய பொருளாதார உதவி வேண்டும் என்று இல்லை. உங்களால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்து இந்த சங்கத்தை வளர்த்தெடுங்கள். எனக்கு எப்பொழுதுமே ஒன்று நினைவில் இருக்கும். என்னுடைய நண்பர், இனிய நண்பர் ராஜன் ஜோஸ் அவர்கள் சொன்னார், ஒரு முறை ஒரு தமிழர் இந்த மண்ணில் சவுதி அரேபியாவில் இறந்து விட்டார், மரணித்து விட்டார். அவருடைய குடும்பம் என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பத்தினுடைய கைபேசி எண்ணை வாங்கி என்னுடைய நண்பர் அவர்கள் ஒரு அழைப்பை மேற்கொண்டுள்ளார். அந்த அழைப்பை மறுமுனையில் எடுத்த இந்தியாவின் தமிழகத்தில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருந்த ஒரு தாய் அழுது கொண்டே சொன்னால், ஐயா நீங்க தமிழ் பேசுறவங்களா, நீங்க அங்க இருக்கீங்களா அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய வழிகளை கொண்டது என்பது நமக்கு தெரியும். எனவே இந்த சங்கம் என்பது, அதனுடைய நோக்கம் என்பது மிகப்பெரியது, அதனுடைய கனவு என்பது மிகப்பெரியது. இந்த கனவின் வழியாக நாம் பயணிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதை கட்டி காக்கின்ற பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. இது இத்துடன் நிறைவு பெறுகின்ற ஒரு நிகழ்வல்ல. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து திருவிழா காலங்கள் இருக்கிறது. இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது வெறும் திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து செல்வதற்கு அல்ல, கடந்து செல்வதற்கும் அல்ல. இது ஒரு நிலையான ஒரு அமைப்பாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். அதுபோலவே அந்நிய மண்ணில் மொழியற்ற மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாடு என்று பல்வேறு நிலையில் வேறுபட்ட ஒரு சமூகத்தில் வாழ்கின்ற போது தன் சக மனிதனை, அதே கலாச்சாரத்தை, அதே பண்பாட்டை, அதே மொழியை பேசுகின்ற ஒருவனை சந்திக்கின்ற பொழுது நமக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அளப்பற்றது. இந்த விழா என்பது யாருடைய விழாவும் அல்ல, இது நம்முடைய எல்லோருடைய விழா. இது நம்முடைய ஒரு திருமண விழா போன்று இதை நாம் கொண்டாட வேண்டும். எனவேதான் இந்த சங்கம் கட்டி எழுப்பப்படுகிறது. இந்த சங்கத்திலே மிக அளப்பரிய பணிகளை செய்த எனது செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் இதனை மிக நீண்ட காலம் தூக்கி சுமந்து வந்த ஆண்டனி பிரபு மற்றும் என்னுடைய அருமை நண்பர்கள், எங்களுக்கு முன்னால் பல்வேறு மூத்த முன்னோடிகள் இது போன்ற ஒரு பெரும் கனவை தூக்கி சுமந்தார்கள். அவர்களால் முடியாததை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்வது தற்பெருமை அல்ல, நாங்கள் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று. ஏனெனில் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை சொல்வதற்கான ஒரு சிறு செய்தி என்று தான் நினைக்கிறேன். எனவே இந்த நீண்ட நெடும் பெரிய கனவில் நாம் பயணிப்போம். அதன் வழியாக இங்கே
சிக்கல்களை கண்டு துயருறும் நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு சகோதரனாக, ஒரு மகனாக, ஒரு தந்தையாக நாம் நின்று ஒரு தோழனாக நின்று இதனை வென்றெடுப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த சங்கத்தில் அனைவரும் இணைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே ஒருவரும் பெரியவரும் அல்ல, சிறியவரும் அல்ல. எனக்கு முன்னால் யாரும் இல்லை, எனக்கு பின்னாலும் யாரும் இல்லை. நாம் யாவரும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறோம். எனவே இந்த சங்கத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு உங்களுடைய எனக்கு ஒரு அளப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் அதை செய்வீர்கள், செய்து முடிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வாய்ப்பு வழங்கி இந்த விழாவினை சிறப்பிக்க உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையே இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் அனைவருக்கும் எனது சிறந்தாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கிடையே இந்த விழாவிற்காக குடிநீர் வழங்கி சிறப்பித்த தம்பி தினேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். அதே நேரத்தில் இதிலே தேநீர் வழங்கி சிறப்பிக்கின்ற அருமை நண்பர் ஸ்டீபன் அவர்களுக்கும் நன்றி. இன்னும் நன்றி சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அவையாவும் எங்கள் நன்றிகளில் வரும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.